Hey guys, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 2 டிஃப்ரெண்ட்டான ஃபேண்டசி மூவிஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற 2 மூவியுமே பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ரெண்டுமே லாஸ்ட் 2020க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன மூவிஸ் தான். ஸோ மேபி ஒன்று பார்த்தீங்கன்னா சைனீஸ் மூவி, இன்னொன்று கொரியன் மூவி நினைக்கிறேன். பிகாஸ் ரெண்டுமே சைனீஸ் மூவி மாத்திரம் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதிகமாக ஃபேண்டசி மூவிஸ், அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸுக்கு நிறைய சூப்பர் பவர் இருக்கிற மாதிரி, ப்ளஸ் அதில் நிறைய வித்தியாசமான மான்ஸ்டர்ஸ், க்ரீச்சர்ஸ் சம்திங் இந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. இந்த மாதிரி மூவிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இந்த 2 மூவியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் செகண்ட் நம்ம பார்க்க போகிற மூவி லைட்டாக ஒரு ஹாரர் வைப்பும் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மூவி ஒரு பியூரான ஒரு ஃபேண்டசி மூவி. நிறைய அட்வென்ச்சர் சீன்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கும். ஒரு பெரிய கிங்டம் இருக்குது. அங்கே எல்லாருமே ஒரு ஸ்டோனை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் அதுக்குள்ளே ஒரு பெரிய டெவிலை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒருவேளை அது யாராவது திருடிட்டு போய் அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இல்லை அது யாரையாவது கண்ட்ரோல் பண்ணிடுச்சுன்னா அது ஈஸியாக வெளியே வந்துடும். ப்ளஸ் அந்த பர்சனை ரொம்ப பேட் ஆகிரும். இந்த மொத்த வேல்ட்டுக்குமே ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறதுனால. இப்படிலாம் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாளைக்கு அது காணாமல் போகுது. மெயின் ஹீரோ ப்ளஸ் இன்னொரு ஹீரோ இருக்கார், 2 பேர் இருப்பாங்க. செகண்ட் ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னலான பர்சன். சின்ன வயசுலேருந்தே அந்த கிங்டமோட அந்த ஸ்டோனை ப்ரொடெக்ட் பண்ணுற பிளேஸில் தான் ஒர்க் பண்ணுவார். ஆனால் அவர் மேலே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவர் அதை திருடிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பழியை சுமத்தி அவர் பார்த்திங்கன்னா வெளியே அனுப்பிடுவாங்க. பட் ஸ்டில் அந்த ஸ்டோன் அங்கே கொண்டு வந்துடுவாங்க திரும்பவும். இதனாலே அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்லேயே ஸ்டே பண்ணியிருப்பார். அவர் கூட நிறைய அனிமல்ஸ் இருக்கும். அதில் சில அனிமல்ஸ்லாம் நல்ல பவர்ஸ் இருக்கிற மாதிரி, டிஃப்ரெண்ட்டாக பேசும், பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாளைக்கு அந்த ஸ்டோன் காணாமல் போகுது. இப்போ ஃபஸ்ட்டு ஹீரோ செகண்ட் ஹீரோ கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. பிகாஸ் அந்த ஸ்டோன் ரொம்ப பவர்ஃபுல். அதுக்குள்ளே இருக்கிற டெவில் அது ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மொத்த வேர்ல்டுக்குமே ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறதுனால இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு வேஸில் போய் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் 2 ஹீரோ அப்படிங்கிறதுனால 2 ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. 2 பேருக்குமே செப்பரேட்டான ஸ்டோரிஸ் இருக்கும். அதே டைம் இந்த மூவியோட வில்லனுமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருப்பான். அவனுமே பார்த்திங்கன்னா அந்த டெம்பிளில் தான் ஒர்க் பண்ணுவான். பட் அங்கேருந்து அந்த ஸ்டோனை அவன் திருடிட்டு போயிடுவான். கிளைமேக்ஸில் சில சாக்ரிஃபைஸஸ் சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு மூவி தான். எமோஷ்னல், காமெடி சீன்ஸ், ஆக்ஷன், அட்வென்ச்சர்ஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய சீன்ஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி அண்ட் ஹாரர் மூவியை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட்டு 3 மினிட்ஸில் அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் போய் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஸ்டோனை பற்றின கதை. ஓகேவா? இந்த மூவியோட பேர் பார்த்தீங்கன்னா இங் யாங் மாஸ்டர். பேரை கேட்கும்போதே தெரியும், இட் வாஸ் அ சைனீஸ் மூவி. ஆனால் இந்த மூவி தமிழ் டப்பிங்கில் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்டைட்டில் யூஸ் பண்ணி தான் பார்த்தேன். அடுத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய கிங்டம் இருக்குது. அந்த கிங்டமில் இருக்கக்கூடிய நிறைய ப்ரொடெக்டர்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ சைனீஸ் ப்ரொடெக்டர்ஸ் அப்படின்னாலே நிறைய பேர் வித்தியாசமாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு ஃபேண்டசி மூவி. அதனால் ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ்லாம் நிறையவே இருக்கும். அந்த கிங்டமில் இருக்கக்கூடிய ப்ரொடெக்டர்ஸ் எல்லாருமே ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பர் பவர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோனை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஸ்டோனை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோ ப்ளஸ் 2 ஹீரோ இருப்பாங்க. ஓகேவா? ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு காமெடி அண்ட் ஃபன்னான ஒரு மெயின் கேரக்டர். இன்னொரு கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலான ஒரு கேரக்டர், பட் ஹை பவர். கிளைமேக்ஸில் அவரோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி சில சீன்ஸ்லாம் இருக்கும். இந்த படத்தில் சில இம்ப்ரெசிவான சீன்ஸும் இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவதார் மூவியில் அவங்களோட பிளேசஸில் நிறைய ட்ரீஸ்லாம் இருக்கும். ஒரு சில சீன் பார்த்திங்கன்னா அந்த ட்ரீஸ்லாம் ரொம்ப பிரைட்டாக வெளிச்சமாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க, ப்ளூ கலரில். அதே மாதிரி இந்த மூவிலையுமே சில சீன்ஸ் இருக்கும். ஒரு உமன் கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டில் இருப்பாங்க. அவங்க போய் ஒரு ட்ரீ அப்படியே டச் பண்ணுவாங்க ஈவினிங் டைம் வெளிச்சத்துக்காக. உடனே அந்த ஒரு இடத்துல டச் பண்ணதுமே அது அப்படியே நரம்பு மாதிரி மொத்த இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப பயங்கரமாக பிங்க் கலரில், லைட் பிங்க், ஆமாம் அந்த மாதிரி பிரைட்டாக வெளிச்சமாக வரும்.
ஸோ அந்த சீன் பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டட் செம்ம இம்ப்ரெசிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த வித்தின் மினிட்ஸ் தான், வித்தின் செகண்ட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி சில இம்ப்ரெசிவான சீன்ஸ் நிறைய இருக்குது. ப்ளஸ் இதே மூவியில் ஒரு வித்தியாசமான கோஸ்ட் கேரக்டர் மாதிரி ஒரு மான்ஸ்டர் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பயங்கர மெஜாரிட்டி பவர்ஃபுல்லாக காட்டுவாங்க. திடீர்னு அது ஃபன்னாக காட்டுவாங்க. கிளைமேக்ஸில் ஒரு எமோஷ்னலான சீனை காட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இந்த ஒரு கேரக்டரை அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டீங்க. ரொம்ப ஃபன்னான சீன்ஸ் நிறைய இருக்கும். அதே டைம் ஸ்டார்டிங்கில் இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக காட்டுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் அந்த மாதிரி. ஆனால் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட மாஸ்டருக்காக அதோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீனும் இருக்கும். ஸோ டைம் இருந்துச்சுன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு ஒர்த்தியான படமாக இருக்கும். ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மூவிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுற இந்த 2 மூவியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு கண்டிப்பாக ஒருத்தான ஒரு படமாக இது இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எல்லாமே கொரியன் மூவிஸ் தான். அதுவும் கொரியன் மூவிஸ் அப்படின்னால அதிகமாக அந்த மூவிஸில் ஃபேண்டசி சீன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலே அந்த படங்கள் எல்லாமே எல்லாருக்குமே ரொம்ப எல்லா டைப் ஆடியன்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபேண்டசி அதில் இருக்கக்கூடிய நிறைய கேரக்டர்ஸுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு யூனிக்கான சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்கும். ரீசெண்ட் டைமில் ஒரு மூவி பார்த்தேன். அந்த மூவி நேம் ஐ ஜஸ்ட் ஃபார்கெட். அந்த மூவியோட சீன் மட்டும் சொல்கிறேன். ஒரு ரிங் மாதிரி ஒன்று இருக்கும். அதை யூஸ் பண்ணுற ஒரு மாஸ்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப பேட் பர்சன். அவனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு செவர் மாதிரி ஒன்று இருக்கும் குகைக்குள்ளே. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவனை சிறை பிடிச்சி வைக்கிற மாதிரி லாக் பண்ணி வைப்பாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா அவன் வெளியே வந்துடுறான். இந்த மூவியோட பேர் லாஸ்ட் ஏதோ ஒரு மேன் அப்படின்னு வரும். இப்போது அவன் வெளியே வந்ததுக்கப்புறம் அவனோட சூப்பர் பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான ரிங் இருக்கும். அதை ரிங்கை ப்ளஸ் ஒரு மேப்பு மாதிரி ஒன்று இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பான். இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சீன் இருக்கும். என்னென்னா ஹீரோ ப்ளஸ் அவனோட ஃப்ரெண்டு மற்றவங்க வீட்டில் பேய் இருக்குது, கோஸ்ட்லாம் இருக்குது, நாங்கள் அதை விரட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஃபேக்காக சொல்லி பணம் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க்கு. அப்போ ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா அவங்கள கூப்பிட்றான். அந்த வீட்டில் உண்மையாகவே பேய் இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சதுக்கப்புறம் ஆனால் ஹீரோவால் அதை உணர முடியும். அவனுக்குன்னு ஒரு பவர் இருக்கும். ஒரு கேஜெட் மாதிரி, ஒரு ரிங் மாதிரி இதில் இருக்கும் அவங்ககிட்ட. ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் அந்த பொண்ணுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். நம்ம அவங்கள ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நடக்கிற சீன் தான் அந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மூவியோட வில்லன் பார்த்திங்கன்னா யூனிக்கான ஒரு மெத்தடை ட்ரை பண்ணுவான். ஒரு பர்சன் அவன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட கை விரல் இருக்குல்ல, அதை கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பாக்ஸ், ஒரு மூங்கில் மாதிரி ஒன்று இருக்கும், பேம்போ பாக்ஸ், அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு வித்தியாசமான மேஜிக் லெட்டர்ஸை யூஸ் பண்ணுவான். அதை யூஸ் பண்ணும்போது அவன் யாரோட ஹேண்ட் அந்த மாதிரி பண்ணுறானோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபுல் கண்ட்ரோல் அவனுக்கு வந்துடும். ப்ளஸ் அந்த கேரக்டருக்கு எக்ஸ்ட்ரா பவர்ஸ் வரும். அதாவது இவனோட பவர்ஸ் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ அவங்க நீங்கள் உனக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. ஆக்சுவலாக சைனீஸ் மூவின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் தான் பார்த்தேன். மூவியோட நேம் 2024 ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன், இல்லை 25. லாஸ்ட்டு ஏதோ சலீஸ்தான்